குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் சூரிய நாராயணன் குன்னூர் பகுதி மக்களிடம் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. இந்த விசாரணை பல அளிக்குமா? இதில் உண்மைத்தன்மை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆராய்ஞ்சு இதோட அறிக்கையை தாக்கல் பண்ணாக்கா மக்கள் குழப்பத்திலேருந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி யார் தவறு செஞ்சான்றதை நம்ம மக்கள் குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சிடும். மாறி மாறி அவங்க குற்றம் சொல்கிறாங்க. மக்கள் இதில் யார் குற்றவாளின்றது யாருனால வந்தது இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் மத்தியிலிருந்து சிபிஐ ரிப்போர்ட் அனுப்பிச்சு அவங்க கையில் இதை எடுத்ததுனால நிச்சயமாக இந்த சம்பவம் யார் குற்றவாளி என்பதை சீக்கிரமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மக்கள் குழம்பி போய் கிடக்குறாங்க. இது விபத்தா, இது சதியா, இல்லை வேற ஏதோ நாச வேலை இதில் ஈடுபட்டிருக்காங்களா, இந்த மாதிரி இதனால் மக்கள் ஒரே குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால் சிபிஐ விசாரணையை விட்டனால நாங்கள் பொதுமக்கள் சார்பில் இதை வரவேற்கிறோம். சிபிஐ விசாரணையை வரவேற்பதாக ஒரு தரப்பினர் கூறினாலும் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.